அற்புதமான சமயத்தில் கேகேஎஸ் அற்புதமாக இந்த கேகேஎஸ் இந்த அன்பு சகோதரிகள் சார்பாக நாம் அந்த குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்து இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய கோலத்தை அற்புதமாக இந்த கிருஷ்ணர் பஜனை கோயில்ல அற்புதமாக அலங்காரம் செய்து கோலமிட்டவர்கள் இவர்கள் தான். அதே போல அந்த கண்ணனுடைய காலடிகள் பாருங்க, பகவானே எழுந்து நடந்த மாதிரி என்ன தத்துரூபமாக இந்த காலடியை அற்புதமாக ஆலயம் வரை அமைத்திருக்கிறார்கள். பெரிய கை தட்டுங்க. அதாவது இந்த மாதிரி அறியாத குழந்தைங்க இந்த மாதிரி பாரத விழாவில் ஈடுபடுறத நம்ம எங்கேயும் பெரும்பாலும் பார்க்க முடியாது. அது புளியங்கள்ல தான். அதாவது செல்போனு இப்படி இருக்கின்ற இந்த காலத்திலே அவங்க நல்ல பக்தி நிலையிலே வாழ்கின்ற இந்த அன்பு பெண்கள், இளம் பெண்கள் அனைவரும் சேர்ந்து பிரசையாருக்கு ஒரு சால்வு போடலாம். கூட மறந்துறீங்களா சந்தோஷத்துல? பிரசையாருக்கு ஒரு சால்வை வழங்கி அதே போல இந்த இளம் பெண்கள்லாம் ஒன்றாக சேர்ந்த அற்புதமான ஒரு வண்ண சேலை அடியோடு கண்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. அதே போல இசையாளருக்கு இந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பாக இசையாளருக்கும் ஒரு வேட்டியை இங்கே அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இளம் பெண்கள் பாரதியால் இப்படி ஒன்று கூடி இவ்வளவு அருமையாக சொற்பொழிவாளரையும் கௌரவிக்கின்ற இளம் பெண்கள் இருக்கின்ற கிராமம் புளியங்கல் கிராமம் மட்டுமே. அற்புதமான சமயத்தில் இந்த இளம் பெண்களுக்கு பேர் சொல்லுவாங்க. சங்கீதா அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக, நாட்டாண்மை சார்பாக இந்த இளம் வயசுலேயே தொண்டாற்றுகின்ற இவர்களை கௌரவிக்கின்ற வகையிலே சாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. யமுனா அவர்களுக்கு சாலை அணிவித்து அற்புதமாக இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. கஜலட்சுமி அவர்களுக்கு இங்கே சாலை அணிவித்து அற்புதமாக மரியாதை செய்யப்படுகிறது. சத்யா அவர்களுக்கு இங்கே அற்புதமாக சாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பிரியா அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. மோனிஷா அவர்களுக்கு இங்கே சாலை அணிவித்து அற்புதமாக மரியாதை செய்யப்படுகிறது. யாவரை அவர்களுக்கு இங்கே சாலை அளித்து மரியாதை செய்யப்படுகிறது. சங்கீதா அவர்களுக்கு நீண்ட ரகசியம் அருவி அவர்களுக்கு சாலை அளித்து மரியாதை செய்யப்படுகிறது. யுவராணி அவர்களுக்கு சாலை அளித்து மரியாதை செய்வது. இந்த பெண்களை எல்லாம் வழிநடத்துகின்ற இந்த பெருமக்களை சாலை அணிந்து மரியாதை செய்யப்படுகிறது. இளம் பெண்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக அதாவது போன பிறகு கவமொழிகளா இருந்தவங்க கோபிகாஸ்திரிகளா வந்து பிறந்தார்கள். அந்த காலப்பாடுலயே உங்களுக்கு பல முறை கைத்தட்டல். அந்த பகவான் காலம் எவ்வளவு அழகா அந்த நேர்த்தியா அது வந்து ஒரு அச்சு வைத்து வரைந்தால் கூட அவ்வளவு அழகா வராது. அவ்வளவு அழகாக அது சற்று கூட பிசகாம அருமையாக வழங்கியிருக்கின்ற அன்பு தாய்மார்களுக்கு, அன்பு இளம் பெண்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக மாமாறு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாம இங்கே பகவானுடைய வாகனங்கள் பசுமாடெல்லாம் வந்தால் கூட அதுக்கு சாணம் வைத்தால் கூட அந்த சாணத்தெல்லாம் அகற்றி எந்த நாளும் 365 நாளும் இந்த பகுதியை தூய்மையாக வைத்திருக்கின்ற இளம் பெண்கள் இவர்கள் தான். அவர்களுக்கு இங்கே அற்புதமாக நன்றி தெரிவித்து அவர்களெல்லாம் நல்ல எதிர்காலத்தை, சிறப்பான எதிர்காலத்தை இந்த கண்ண பரமாத்மா அவர்களுக்கு வழங்க வேண்டும். சீரோடு சிறப்போடு யாதொரு குறையுமின்றி சுபிட்சமாக ஆக வேண்டும் என்று
அம்பாவையும் கண்ணனுடைய திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு நாட்டாமை தாரர்கள் சார்பும் நன்றி தெரிவித்து உங்களெல்லாம் கால் சார்போன்னு ஆர்டர் கொடுத்தாங்க. அதனால அநேகமாக பாலாவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.